அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு மன்னியுங்கள் மன்னிப்பை பெறுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த நாளிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மன்னிப்பினாலே வரக்கூடிய விளைவு என்ன, மன்னிக்காமல் போவதனாலே வரக்கூடிய விளைவு என்ன, இப்படி யாராவது மன்னித்திருக்கிறார்களா, மன்னித்ததினாலே அவர்கள் பெற்றுக்கொண்ட பாக்கியங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் மன்னிப்பு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் நாளிலே நான் பேச இருக்கிறேன். நாட்களில் தவக்காலம் என்று சொல்லி லெந்து நாட்களாக அநேகர் அனுசரித்து வருகிறார்கள். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை அதிகமாக தியானித்து கொண்டிருக்கிறார்கள். அது இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாமும் தியானிப்பது நல்லது என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட இந்த நாள் செய்தியை நான் பேச இருக்கிறேன். மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். மன்னிப்பை இயேசு கிறிஸ்து முதலாவது மற்றவர்களை மன்னிக்க அவர் சொன்னார். அவரும் மன்னித்தார், ஆனாலும் மற்றவர்களை மன்னிக்க சொன்னார். மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பை குறித்து சொல்லி வரும்போது சீசர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு பதில் சொல்லும் விதமாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நம்மை யாராவது மன்னிக்க வேண்டும் என்கிற நிலைமையில் இருப்போமானால் நாம் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுபோல் இந்த உலகத்தில் மன்னித்திருக்கிறார்களா என்று சொன்னால் கிறிஸ்தவம் என்கிற ஒரு வார்த்தையை அது மன்னிப்பை குறித்து தான் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நாம் எல்லாரும் அறிந்தது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் மன்னிப்பார்கள் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இப்போது இயேசு கிறிஸ்து இந்த மன்னிப்பு குறித்து ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பினுடைய மகத்துவம் வேறானது. மன்னிப்பது என்பது எளிதல்ல. மன்னியாதிருப்பதனுடைய விளைவு கோபத்தையும் ஆதங்கத்தையும் அது ஏற்படுத்தும். அதனாலே சரீர பிரகாரமான வியாதிகளும் பலவீனங்களும் வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் மன்னிப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது ஒரு வல்லமையான செயலாக உள்ளது. மன்னிப்பினுடைய வல்லமை என்பது ஆவிக்குரிய சுகத்தையும் சரீர பிரகாரமான உணர்வுகளிலிருந்து விடுதலையும் மன்னிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னிப்பு என்பது நம்முடைய உள்ளங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு படியாக இருக்கிறது. நாம் சில வேளை நாம் மன்னியாமல் இருப்போமானால் அதோடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்முடைய உள்ளத்தில் வந்து கொண்டே இருக்கும். பின்னாட்களில் நமக்கு ப்ரெஷரும் சுகரும் மற்ற சரீர பிரகாரமான வியாதிகள் வருவதற்கும் நாம் மற்றவர்களை மன்னியாதிருப்பது காரணமாக அமைகிறது. மன்னிப்பு என்பது எதிரியே இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவது என்பதாகும். நாம் எல்லாரையும் மன்னித்து போய்விடலாம் என்ற நிலைமை வரும்போது இந்த உலகத்தில் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. மன்னிப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களை அமைதியுடன் நிரப்புகிறோம் என்கிறார் ஒரு தேவ மனுஷன். இப்படியாய் மன்னிப்பை குறித்து பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ மன்னிப்பை குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதனால் அது பேச்சிலே மாத்திரம்தான் மன்னிப்பா என்று சொல்லி நாம் யோசிப்போமானால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவர் சாகும்போதும் கூட அவர் சிலுவையிலே கொண்டு போய் சாகடிக்கிறார்கள். சாகும்போது கூட அவர் மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதில் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து மன்னியுங்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின
முதலாவது வாக்கியமாக அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தை பேசினதல்ல, 7 வாக்கியங்கள் அவர் பேசியிருக்கிறார். அதனால் முதலாவது வாக்கியம் இந்த வாக்கியமாக இருக்கிறது. ஒரு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துடைய நிலைமையை குறித்து நாம் கொஞ்சம் யோசிப்போமானால், அவர் வெள்ளிக்கிழமை மதியம் போல இங்கே ஒரு சிலுவையில் அடிக்கப்படுகிறார். வியாழக்கிழமை இரவு அவர் கைது செய்யப்படுகிறார். அடுத்ததாக வியாழக்கிழமை இரவு முழுவதும் அவரை விசாரித்தார்கள். பிலாத்துடத்தில் விசாரித்தார்கள், ஏரோதுடத்தில் விசாரித்தார்கள், மறுபடியும் பிலாத்திடத்தில் விசாரித்தார்கள். இப்படி ரோம சக்கரவர்த்திகளினாலே 3 முறை இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டார். யூதர்களாலே அண்ணா காய்பா என்பவரிடத்தில் அவர் விசாரிக்கப்பட்டார். சனகரிப் சங்கம் என்கிற சங்கம் உண்டு, 72 பேர் இருக்கிற சங்கம் உண்டு. அந்த சங்கத்திலும் கூட அவர் விசாரிக்கப்பட்டார். அப்போது அந்த சங்கத்தில் எல்லாரும் கூடியிருந்தார்களா என்று சொன்னால் எல்லாரும் கூடி வரவில்லை. இருந்த போதும் கூட மெஜாரிட்டியை காண்பித்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்தார்கள். இப்படி ரோமர்களிடத்தில் 3 முறையும் யூதர்களிடத்தில் 3 முறையும் அவர் விசாரிக்கப்பட்டார். ஆனால் அவரிடத்தில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி தீர்ப்பு வருகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிலாத்து கேட்கிறார். அப்போது பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டபடினாலே இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவை அறையும்படி ஒப்பு கொடுத்தார் பிலாத்து. அப்போது இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஏதாவது பாவம் இருக்கிறதா என்று சொன்னால் அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொன்ன நபர்களை குறித்து ஒரு சில நிமிஷங்களில் நாம் யோசிக்கலாம். பிலாத்துடைய மனைவி அவர் சொல்கிறார், இந்த நீதிமான் நிமித்தம் நான் வெகுபாடுபட்டேன், அதனால இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நீதிமான் என்று சொல்லி சாட்சியிட்டார். காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுனால பாவம் செய்தேன் என்று சொல்லி சொல்கிறார். இப்போது பிலாத்துவும் கூட விசாரித்து பார்த்து இவரிடத்தில் நான் ஒரு தவறையும் காணவில்லை என்று சொல்லி சொல்கிறார். அப்போது நீதிமானாய் இருக்கிறவர், குற்றமில்லாத இருக்கிறவர், தவறு செய்யாதவர் மரிக்க வேண்டுமா என்று சொன்னால், மனிதனுடைய பாவத்திற்காக, மனிதனுடைய அக்கிரமத்திற்காக மனிதன் அடைய வேண்டிய ஆக்கினைகளையே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரிக்கிறார். அப்போது அவரோடு கூட 2 கள்ளர்களும் சிலுவையில் அறையப்படுகிறார்கள். அவருக்கு வலது பக்கம் ஒரு கள்ளனும் இடது பக்கம் ஒரு கள்ளனுமாய் நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரிக்கும்படி அவரை சிலுவையில் அறைந்தார். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அவர் மத்தியில் இருக்கிறவர். அவர் இப்போது கள்ளர்களுக்கு மத்தியிலே அவர் இருக்கிறார். ஒரு கள்ளனை போல சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் கள்ளத்தனம் ஏதாவது இருந்ததா என்று சொன்னால் இல்லை. அவரிடத்தில் தவறு ஏதாவது இருந்ததா என்று சொன்னால் இல்லை. அவரிடத்தில் பாவம் இருந்ததா என்று சொன்னால் இல்லை. பின் ஏன் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லும்போது, மனுக்குலத்துடைய பாவத்தை மீட்கும்படியாய் மனிதனுக்காக, மனிதனை உண்டாக்கின தெய்வமே மனிதனுக்காக சிலுவையிலே வந்து மரிக்கிற ஒரு அற்புத காட்சியைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து மரிக்கும்படியாய் சிலுவையில் வந்தபோது அவர் முதலாவது ஒரு வாக்கியத்தை அவர் சொல்லுகிறார். பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தம்முடைய வாழ்க்கையில் அவர் மன்னிப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபத்தின் மூலமாய் அவர் கற்றுக் கொடுக்கிறார். தன் வாழ்க்கையில ஒரு நிர்பந்தமான நிலைமையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தபோதும் கூட தன்னை யார் அடித்தார்களோ, தன்னை யார் சித்திரவதை செய்தார்களோ அவர்களை மன்னிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் தெய்வமாய் இருக்கிறார். அவரை போல இந்த உலகத்தில் வேற யாரும் தெய்வம் இல்லை என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். வேதம் இப்படியாய் சொல்கிறது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னியும் என்று சொல்லி, இவர்களுடைய பாவங்களை மன்னியும் என்று சொன்னார்.
பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அதனாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டதா என்று சொன்னால் இல்லை. அவர் உங்களுக்காக எனக்காக பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாய் 2025 வருடத்துக்கு முன்பாக சிலுவை மரத்தில் உங்களுக்கு எனக்காக தொங்கினார். அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அவர் மன்னியும் என்று சொன்னதுனாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடுமா, நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைத்து விடுமா என்று சொன்னால் அந்த மன்னிப்பு நாம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை. ஆனால் மன்னிப்பு கிடையாது அப்படின்னாலே, தான் செய்த பாவம் மன்னிக்கப்படாதபடினாலே அநேகர் தம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இழந்தவர்களாக, சந்தோஷம் இழந்தவர்களாக, துக்கம் இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் மன்னியும் என்று சொல்லிவிட்டாரே, அந்த மன்னிப்பை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், தெய்வமே நான் ஒரு பாவி, எனக்காக நீர் சிலுவையில் மரித்தீர், எனக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறீர், எனக்காக நீர் சிலுவையில் மரித்தீர் என்று சொல்லி யார் ஒருவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை யார் ஒருவர் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மன்னிப்பு அவர் சுதந்திரம் பெற்றவர்களாக, அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்றபடி எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு அவர் கொடுத்து விட்டார். ஆனால் அது யார் ஒருவர் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த தெய்வம் அதன்படியே வாழ்ந்து காண்பித்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதனால் அவர் மாத்திரம் வாழ்ந்ததல்ல, நம்மளையும் அதுபோல வாழும்படி அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள் என்று சொல்லி ஒருவருக்கொருவரான காரியங்களில் நாம் மன்னிக்கும்படியாக, நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? ஒருவேளை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தயவு செய்து இந்த செய்தி மூலமாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்றும் உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும் நம்பி விசுவாசித்து இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஏதாகலும் இதில் சந்தேகம் இருக்குமானால் தாராளமாய் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாய் என்னோடு கூட நீங்கள் பேசலாம். என்னோடு கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால் அது இந்த வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் நிவர்த்தி செய்ய நான் வாஞ்சையாக இருக்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசியுங்கள். அவர் மன்னிப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறார். மற்றவர்களை மன்னிங்க என்று சொன்ன தெய்வமே அவர் மன்னித்திருக்கிறார். அதுபோல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மன்னித்தவர்கள் இருக்கிறார்களா? பைபிளில் இப்படிலாம் மன்னிச்சவர்கள் இருக்கிறாங்களா? ஏராளமான நபர்கள் இருக்கிறார். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லி போகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பாக வட இந்திய தேசத்தில் கிரகாம் ஸ்டெயின் என்கிற ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட ஊழியத்துக்காக போய் திரும்பி வரும்போது அவர் வருகிற வழியில் அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் சேர்த்து அவர் காரில் வைத்து கொளுத்தி விட்டார். கொன்றது யாருன்னு சொல்லி தெரிய வந்தது. ஆனால் அவருடைய மனைவியார் மிஸ்ஸஸ் கிரகாம் ஸ்டெயின் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார், அவர்களை மன்னியுங்கள், நான் மன்னிக்கிறேன், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். இதுதான் கிறிஸ்துவத்துடைய மன்னிப்பு. ஏன்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை அவர்கள் புரிந்திருக்கிற அப்படின்னாலே மற்றவர்களை மன்னிக்க அவர் சொன்னார். நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்த நிலைமையில் இருக்கிறதா? மற்றவர்களை மன்னிக்க முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசியுங்கள். உங்களுக்கும் ஆனந்தம், உங்களுக்கும் சந்தோஷம், உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. பாருங்கள், இறைமகனாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து நாம் இன்னும் அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நன்றி. தேங்க்யூ.